கேமரா ஆஃப் ஆயிடுச்சுங்க. போட்டுக்கிறாங்க பாருங்க அம்பூரி. இதுதான் நம்ம வாழ்ந்த இடம். ஓகேங்களா? இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அந்த அம்மாவை பார்த்துட்டு, அந்த அம்மாவுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே வந்து அங்கே இருப்பாங்க இந்த அம்மா. இது போட்டுருக்காங்க பாருங்க, பகவதி அம்மா ஆலயம். மாதாய் சூப்பராகிறாங்க பாருங்க. மேலே பெருமாள், கீழே வந்து அம்மன். சூப்பராகிறாங்க. ஓம் சக்தி பகவதி அம்மன் தென்னால் ரங்க குறித்து. ஆனால் ரூட் எப்படி நான் போகிறது? மேலே போகிறதுக்கு இதை லெஃப்ட்டுங்களா? இதோ இங்கே ஒரு வழி மாதிரி போகுது அதுலையா? அந்த ஒரு கல் மாதிரி வச்சுக்கிறாங்களா அங்கேங்களா? ஆ ஆ அது ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்ண்ணா. தாங்க நம்ம இருந்தாங்க. இவங்கதான் நம்ம. செப்பல் போட்டு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து மூடிட்டாங்க இப்போ. இது உள்ளலாம் போய் சுற்றி பார்க்கலாம். அப்போது சூப்பராக இருக்கும். இந்த இடம் தான் அந்த குளம் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ இப்போ கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா தான் அவங்க, பகவதி அம்மன். அந்த தாயார் தான். இப்போ வந்து இந்த இதுவெல்லாம் மூட்டுக்கிறாங்க. அதுதான் வழி, மெயின் கேட்டு. வருஷம் ஆகுதுங்களா? போகிறவங்க போகிறாங்க நிறைய பேர், போகாதவங்க போக மாட்டாங்க. அப்போல்லாம் வெறும் காடுங்க இந்த இடம், பயங்கர காடு. அது வரலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுதான் வழி, மெயின் ரோடு. இதில் வரத்துக்கு இதுதான் வழி. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, சங்கரமலையம் சாமி ஸ்வீட்ஸு, அப்புறம் ஆனாத்தம்மன் கோயிலுக்காக வந்து பூந்தோட்டம், சலம்பேட்டை, அப்படிதான் வந்து இது கரெக்டாக கனெக்ட் ஆகும். இவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்களா? இந்த இடத்துல வந்து குளம் இருந்துச்சு. இப்போ குளம் இல்லை. குளம் மாதிரி இருக்கும், ஆனால் அது குளம் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க போலது. எடுத்துட்டு தான் இது ஏதோ ஸ்கூலாக வீடான்னு தெரில. இது ஏதோ கட்டிட்டு இருக்கிறாங்க, கடை மாதிரி கட்டியிருக்காங்க. அப்போ வழியே இல்லை பார்த்தீங்களா? வழி எவ்வளோ பெரிய வழி பாருங்கள், லாரி போகிற அளவுக்கு வழி. ஓகேங்களா? லாரி போகிற அளவுக்கு வழி இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள், பகவதி அம்மா மலை கோவில் செல்லும் வழி. ஓகேங்களா? இதுதான். இந்த பக்கமும் நாங்கள் அப்போ வந்து வரும்போது இந்த பக்கம் தான் வருவோம். இந்த பக்கம் போனால் நேராக எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். இந்த பக்கம் வந்து இது வந்து ஒரு லாரி இதெல்லாம் வரத்துக்கு, ஆட்டோலாம் வரத்துக்கு இப்போ ரெடி பண்ணுறாங்க பொழுது. பாருங்க, செம்மையாக இருக்காங்களா? நம்ம உள்ள ஆள் இருக்காங்க பொழுது. அது போடுறாங்க. ஓம் சக்தி பகவதி அம்மன் கோயில், சித்தர் பீடம். சித்தர் பீடமா இது? உள்ளே போகலாமா இல்லை ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரில, பார்க்கலாமா? செப்பல் இங்கே விட்டு போ. உள்ள ஆள் இருக்காங்கண்ணா, கேட்டுன்னு போகலாம். ஷூ வேறு தூக்கின்னு போயிடுமோன்னு பயமாகுதுங்க நாய். நான் போன டைமு தூக்கின்னு போயிடுச்சு. முன்னாடி வாழைத்தோப்புலாம் இருக்குது. ஆனால் இதோடு போயிடலாம். எல்லாம் சொல்ல போகிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத எல்லாம் தலையிடக்கூடாது. இந்த ஆட்டோக்காரங்க அந்த போகிறாங்க, அவர் தான் நம்மளுக்கு வந்து வழி சொல்லியிருந்தாரு. இல்லை வந்தீங்க? இல்லை பார்க்க வந்தேன். இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து கும்பிட்டுட்டு போவோம் சாமி. இங்கே தான் இருந்தாங்க அந்த அம்மா, இங்கே தான் முதல்ல இருந்தாங்க அந்த அம்மா. இங்கே வந்து கும்பிட்டுட்டு உள்ளே போகலாங்களா? இல்லை, திறந்துதான் இருக்கு. இது எந்த பக்கம் இப்போ பின்னாடி இருக்குங்களா உங்களுக்கு?
ஓ அது பின்னாடி அந்த ரோட்லையா? சரி. ஆ சரி. சரி ரைட் பார்க்குறேன். தேங்க்ஸ்ண்ணா. அவங்க சமாதி இங்கே தான் இருக்காங்க அவங்க. அது பின்னாடியா? சரி ரைட்டு. தேங்க்ஸ்ண்ணா. ஆமாம் அது இருக்கு. இருக்கு. அந்த அம்மாவோட சமாதி இங்கே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொடுத்து வச்சிருக்குங்க. வேற லெவல். அந்த பக்கம் தான் அது 2 வீலர் ஆட்டோ வருது பாருங்க, அந்த பக்கம் வழி. தொட்டு கும்பிட்டு போ. வெத்திலாம் ஊரவத்திலாம் கொடுத்துருக்கான். மலைக்கு போகிறது போனாங்களா? பெரிய பேர் ஒரு கேட்கலாம் ஏன்னா சொல்லுவாங்க வந்து பயமா. இந்த வருது பாருங்க, அந்த பக்கம் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரலாம். ரொம்ப நாள் கனவு வரணும்னு கோயிலுக்கு. இன்னைக்கு தான் வரணும்னு டைம் கிடச்சிக்குது. இந்த பக்கம் தான் வரும் பாதை, ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து இந்த அம்மாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போவோம். மலை மேலே ஏற வரலாம் வீடியோ இருக்குமான்னு எனக்கு தெரில. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு தான் பவர் பேங்க் ஆர்டர் போட்டேன். பவர் பேங்க் டெலிவரி ஆகலை, ஆனால் இஎம்ஐ மட்டும் கன்வெர்ட் ஆகிடுச்சு. இஎம்ஐ கட்டுன்னு உயரம் வரான். அவனுக்கு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டான். அவங்க தான் அட்ரஸ் சொன்னாங்க. அவங்க வீடியோ எடுத்துனுக்கிறேன். பாட்டி தானே இறந்துட்டாங்க அப்படின்றாங்க குட்டி பையன். தண்ணி தாக எடுக்குது. உள்ள கோயில் உள்ள வைக்காமல் கரெக்டாக வெளியில் வச்சுக்கிறாங்க அம்மா பீடத்தை. சித்தர் பீடமாக இருக்குது. வேப்ப மரம் அந்த காலத்துலேருந்து இருக்குதுங்க அந்த கோயில் உள்ள. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இவங்க. தண்ணி வேணும், எங்கே குடிக்குதுன்னு தெரியல, தாகமாக இருக்குது, கேட்கவும் பயமாக இருக்குது. அது போட்டுக்கிறாங்க பாருங்க அம்புக்குறி. அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணால் நம்ம மலை மேலே போயிடலாம். அதுதான் அந்த பக்கம் கோயில். ஆனால் இப்போ வீடுங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கோயில் அந்த வீடுங்க அங்கே தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இது மேலே தான் போவோம். அப்போ இந்த வழி இல்லை. இப்போ வந்து அந்த பக்கம் போகணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதை போட்டுருக்காங்க. அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணி அடுத்த அம்புக்குறி விநாயகரை கும்பிட்டுட்டு, ஓகேங்களா, விநாயகரை தொட்டு கும்பிட்டு விநாயகப்பா போட்டுக்கிறாங்க செகண்ட் அம்புக்குறி. இதை ஃபாலோ பண்ணி அப்புறம் வந்து இதில் போக முடியாது, அப்படியே போய் லெஃப்ட் எடுக்க சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் தூரத்தில். இதில் வழி இல்லை. இது மாதிரிலாம் போக முடியாதுங்க. ஃபஸ்ட்லாம் போயிருந்தாங்க, இப்போ போக முடியாது. கால் வலிக்குதுங்க பயங்கரமாக.
ஏறுவேனான்லாம் தெரியாது எனக்கு, சீரியஸாக ஏறுவேனான்லாம் தெரியாது. சின்ன வயசில் ஏறும்போது அது எனர்ஜி, சின்ன பையன் கடகடன்னு ஏறிடுவோம். இப்போலாம் அந்த எனர்ஜி கடகடன்னு ஏறுறதுலாம் இல்லை. குறிப்பிட்ட ஏஜ் தாங்க, அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம்லாம் கம்மியாகிடும் இல்லைங்களா. உடம்புல ரத்த ஓட்டம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடம்பு வேலை செய்யும். ரத்த ஓட்டம் கம்மியாகிடுச்சுன்னா ஒன்றும் அந்தளவுக்கு வேலை செய்யாது. நான் நேற்று வந்த கஸ்டமர் டிரைவர் நல்லா வண்டி ஓட்டுறப்பா அப்படின்னாரு. ஓகேங்களா, நான் இதுவரையும் ட்ரிப்பு கொடுத்தவங்ககிட்ட யாரையும் சண்டை போடுறது இல்லைங்க. என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பேச வரதே அவங்க காது குத்து கேட்க மாட்றாங்க. நான் தப்பு பண்ணால் கூட சாரின்னு ஒரு வார்த்தை முடிச்சிடுறேன். ஆனால் அவங்க தப்பு பண்ணால் அதை ஏன் இது பண்ண மாட்டாங்க. இப்போ 3ஆவது அம்புக்குறி இதில் தான் போகணும். ஓகேங்களா, அந்த பக்கம் வழி இல்லை, எல்லாம் அதை கல் வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆனால் தாய் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட் டைம் ஏறுறேன், தண்ணி கூட இல்லாத மேலே தண்ணி வந்து அவ்வளோ ப்யூராக இருக்குமா. அந்த ஆட்டோக்காரங்க சொல்கிறாரு, அந்த அம்மா வந்து அங்கே தான் குளிப்பாங்களாம், போட்டுக்கிறாங்க பாருங்க. பகவதி அம்மா யாருமே இல்லாத நான் மட்டும் தனியாக ஏறினுக்கிறேன். 1970 14/12/1970 பகவதி அம்மா மலை. பகவதி அம்மன் ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டிய விழா 14/12/1970. தலைமை எம் ஹர்கா பகந்த ராமமூர்த்தி. வடக்கு ஆட்சியர் தலைவர் சுவாமி பொன்னம்மன். ஃபஸ்ட்டு டைமு சின்ன குழந்தைய விட்டுட்டு இப்போ பெரிய குழந்தையாகி பகவதி அம்மா கோயிலுக்கு போகிறேன். ரெக்கார்டாக இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குன்னு வழி இருக்குது, ஏறும்போது இங்கே செப்பல் விட்டுரும். நான் சாக்ஸ் போட்டு வராது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்கன்னா. தாய் எல்லோரும் நல்லா இருக்கணும் தாய், நல்லபடியாக மேலே ஏறி போய்ட்டு நல்லபடியாக வரணும். இதுதான் எனக்கு கூட இருக்கணும். தண்ணி மட்டும் தாகமாக இருக்குது, எதனா ஒரு ஐடியா பண்ணி ஹெல்ப் பண்ணு. பழைய வழி வந்து இப்படி வந்து இதில் வந்து அப்படி கும்பிட்டுட்டு அப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை சரியாக, ரொம்ப நாள் ஆச்சுங்களேங்களா, சரியாகவே ஞாபகம் இல்லை. இன்னும் கிணறு மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிணறுல ஒன்றுமே இல்லை. வீடியோ எந்த அளவுக்கு எடுக்கும்னு தெரில, ரெக்கார்ட் ஆகணும்னு தெரில, மைக்கில் எந்த அளவுக்கு பவர் இருக்கும்னு தெரில. 2 மைக் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு மைக் விட்டு ஒரு மைக் யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னை கோயிலுக்கு போக வேணாண்டான்னா, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துனுக்கிறியா, வீடியோ எடுத்து எனக்கு காமிக்கிறியான்னுவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய டைம் வருவாங்கங்க, அந்த கோயிலுக்கு. என்னன்னா நிறைய பேர் குப்பை தொட்டி மாதிரி ஆகிக்கிறாங்க. ஏன்னா மலை மேலே இல்லைங்களா, அதனால் செப்பல் போட்டு போகக்கூடாது. நாங்கள் அப்போல்லாம் செப்பல் இல்லாமல் தான் ஏறுவோம். இப்போ போக முடியாதுங்களே, ஏன்னா முள் நான் ஒன்றா இருக்கலாம் வழியில். காலை வாரதுக்கு வழி தெரிஞ்சால் பரவாயில்ல, வழி தெரியாது போயிட்டுருக்கேன். இதுதான் மொபைல் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும்னு நினச்சேன். மொபைல் ஸ்டாண்டு வாங்கினா ஆஹா இப்போயே தலை சுற்றுது, மூச்சு வாங்குது. எப்படி இந்த உச்சி வெயிலில் ஏறிட்டு இறங்க போகிறேன்னு நினச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குது. இந்த மலை மேலே குரங்கெலாம் இருக்குங்க, அந்த தண்ணியெலாம் குரங்கெலாம் குடிக்கும். பரவாயில்ல, போர் தண்ணி குடிக்கிறோம், உப்பு தண்ணி குடிக்கிறோம், ட்ரெயின் தண்ணி குடிக்கிறோம், காவா தண்ணி குடிக்கிறோம், காவா தண்ணின்ற அக்கோப்பினா குடிக்கிறோம், பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறோம், எல்லா தண்ணியும் குடிக்கிறோம். அப்போல்லாம் வரல, இப்போ மட்டும் ஏன்னா போகுது. செம்மையாக இருக்குங்கப்பா சாமி, வேறு லெவல். இங்கே பாருங்க அம்புக்குறி போட்டுக்கிறாங்க. ஓகே, 1, அதோ 2, அதை குட்டி மலையில் 3, இதோ 4, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க. 4, 5, எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் அம்புக்குறியை ஃபாலோ பண்ணியே போகணும். ஓகேங்களா,
அவ்வளோ பெரிய மழை பாருங்க இந்த காலத்தில். எல்லாத்துலேயும் ஒரு உயிர் இருக்குங்க. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். போட்டுருக்காமா நம்புக்குறி ஃபாலோ பண்ணியே போகணும். மாறி கறி போயிட்டீங்கன்னா வேற எங்கன்னா போயிடுங்கக்கா. உண்மையாக வீடியோ வேறு லெவலில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. என்னடா வழியை காணோம். ரைட்ரா நம்புக்குறி எங்கடா காணோம். ரைட் கண்டுபிடிச்சேன். இதில் போகணும். இதில் போகக்கூடாது. இதில் போய் இதில் போகணும். வரும்போது எப்படி வர போகிறேன்னே தெரில. அதில் வந்து அது அப்படியே வந்துடலாம். இதில் வந்து இறங்குனது. ஐயோ அதை போட்டுருக்காங்க நம்புக்குறி. அதாவது அதில் வந்து இறங்குனதுக்கு இப்படி வந்து இப்படி இறங்கிடுவோம். இப்படி வந்து இப்படி வரணும். இப்படி வந்துடுங்க. ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு வந்துடலாமோ, எடுத்துன்னு வர்றத போன தப்பாக போச்சு. அப்போ பாருங்கள் வெறும் படிக்கட்டு தான். இந்த மாதிரி படிக்கட்டு தான். குடிமானம் கூட ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, குடிமானம் கூட ஒன்றும் கிடையாது. ஜாலியாக இருந்துக்கிறேன். அதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது மழை ஏறத்துக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த அண்ணன் டெய்லி கேட்டுருக்கோம். இந்த பக்கம் ஏதோ கீழே போட்டு கம்பூரி போட்டுக்கிறாங்க. ஓ ரிட்டன் வரும்போது இந்த பக்கம் போகணுமா? ரைட்டா. இது ஒன்லி வர்றதுக்கு மட்டும், போகிறதுக்கு இதில் போட போகிறது. போகும்போது இதில் போன பொழுது தனியாக போகணும். இதுவே என்னால் முடியாது சாமி. 1 நேரம் உட்காரோம். ஐயோ, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுக்கிறேன். எங்கள் வீட்டிலேருந்தே 2.5 கிலோமீட்டர்னா மலை ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் பொழுது அது தெரிஞ்சு பாருங்க. அந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுங்களா, அங்கே இருக்குது எங்கள் வீடு. இன்னும் பின்னாடி போகணும். அந்த டவருக்கு பின்னாடி கரெக்டாக அந்த டவராண்ட இருக்குது. மைக் கேட்டார் எவ்வளோன்னு வாங்கினுங்க. அது வாங்கி ஆயிடுச்சு. ஒரு டைம் நல்லா ஒர்க் ஆகுது, ஒரு டைம் அதுவும் ஆஃப் ஆகிடுது, ஒரு டைம் சவுண்டே வர மாட்டேங்குது. வாங்கிட்டு அந்தளவுக்கு ஆகிடுச்சு. போகலாங்களா? சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்காந்துனா போதும். அதுவே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி ஆகிடும். ஸ்பீடாக ஏறானே இன்னும் வேறு லெவலில் ஏறாடா. பார்த்து முடியும்டா. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் நம்பி. முடியலடா. கேமராமேன் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்படியே சும்மா சுற்றி 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 பாடி. எதனா வழி தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் மார்க்கரே காணுமே. என்ன நடந்தாலும் கடவுள் ஒருத்தன் தான் நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு போனேன். போட்டுருவாங்க மார்க்கர். செஞ்சு கட்டைக்கு அப்புறம் இந்த கோட்டை தான் ஏறுறேன். மொத்தம் 3 மலை ஏறிடுறேன். ஆந்திரா புலிமேடு, செஞ்சி கோட்டை, அப்புறம் இது. மூச்சு ஹெவியாக வாங்குறா லிங்கேஷா. இயற்கை காற்று வேறு லெவல்ரா லிங்கேஷா. பாடி வியூ செமையாகுது. ஓவா வேறு லெவல்ரா வியூ. ஆனால் உண்மையாக சிங்கிளாக ஏறும்போது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாப்பா சாமி. என் கேமரா இன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆகலை, ஹீட் ஆகலை. அது ஒரு சந்தோஷமாக இருக்கு. என்னடா ஏதோ கோட்டெல்லாம் கட்டிக்கிறாங்க.
பார்த்தீங்களா? 6 மணிக்கு காலையில், ஈவினிங் 4 மணிக்குள்ளே இறங்கிடணும். ஏன்னா இருட்டாயிடுனா ரூட்டை மறந்துடுவோம். ஓகே, இருட்டாயிடுனா ரூட்டை மறந்துடுவோம். ஃபஸ்ட்டு மண்டபம் வந்துடுறேன். உள்ள ஒன்றுமே இல்லை. மூச்சு அதனால பேச முடியல. நிறைய வந்து ஆயுர்வேதி செடி, அழகாந்தலை செடி, கொய்யாக்காய், சீத்தாக்காய், எல்லாம் மந்தக்காளி, எல்லா செடியும் இருக்கு இந்த மலையில். அந்த காலத்தில் எப்படி இருந்துருக்கும் பாருங்க, இப்போ இப்படி இருக்குது. வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அவ்வளோதான். என்னென்னா குடிச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெயிலில் தான் ஏறக்கூடாது, மயக்க அடிச்சு கீழே விழுந்துடும். மூக்கில் ஊற்றுது, தலை சுற்றுது, கிருகிரு. இந்த வேலூர் சிட்டி நறுவி தெரியுது பாருங்க, நறுவி ஹாஸ்பிட்டல். முருகா, பெருமாள், சிவனே காப்பாற்றுங்கள் என்னை. ரூட்டு மறந்துட்டேன். வா, வேலூர் சிட்டியே தெரியுதுங்க. ஐயா ஐயா, பள்ளங்குங்க. நம்ம வந்த குளம் அது ஒரு பாருங்க, அது தெரிஞ்சுங்களா? நம்ம வந்த குளம் என்ன காலேஜ்? டிஎம் காலேஜா? எவ்வளோ தென்னை மரம். மயக்கம் வருது, குருன்னு. முடியும்டாங்கன்னு விட்டு என்னால் முடியாதுல்ல, முடியும். இதுவும் ஒரு வாக்கிங் தாங்க. ஜிம்முக்கு போகிற மாதிரி எக்ஸசைஸ் செய்ய வேண்டியதான். ஏன்னா ரூட்டை மட்டும் மாறாமல் கரெக்டாக போயிடு கைக்குள்ள. ஓகேவா? இதுவும் சூப்பர் இருந்துச்சு, அவஞ்சர் மாதிரி சூப்பராக போயினே இருந்துச்சு. வா, வீடியோ எடுக்கிறதுக்கோசமே இந்த பாறையை செதுக்கி வச்சுக்கிறாங்க போடுது. ஐயா ஐயா, நான் தாண்டா டாப்பில் இருக்கிறேன். இன்னைக்கு நான் தான் டாப்பில் இருக்கிறேன். நேரம் உட்காரு, ஒன்றும் முடியல, மயக்கம் வருது, கிரு. சாமந்தி செடி பார்த்தீங்களா? இதுங்க சாமந்தி செடி. நான் தான் ஊரோட டாப்பில் தான், எனக்கு பின்னாடி தான் மற்றவங்களாம் கீழே இருக்கிறாங்க. கொய்யா செடியா சீத்தாக்குழி செடியான்னு தெரியல. இது கேமராவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குதுன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுமா? ஓம் நம சிவாய். அது என்ன மலைன்னு தெரில, அது ஒரு நாளைக்கு ஏறும். எல்லா மலையும் ஏற வேண்டியதுதான். அது வேலூர் மலைங்க. வேலூர் எவ்வளோ பெரிய சிட்டி பார்த்தீங்கன்னா, அதான் செதுக்கு ஏரியா,
இல்லை சோழவரம் ஏரியா இல்லை புழல் ஏரியான்னு தெரியல, வேலூரியோட ஏரி. மொட்டை வெயில்ல உட்காந்து செல்ஃபி போட்டுனுக்கிறா. இருமல் ஒரு பக்கம், சளி ஒரு பக்கம், தண்ணி ஒரு பக்கம், மூச்சு வாங்குது, ஐயோ டயர்டு ஒரு பக்கம். விவசாயம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. விவசாயம், தென்னை மரம். போகலாங்களா? ரொம்ப நேரம் உட்காந்துக்க முடியாது, வெயில் மண்டையை கசக்குது. ஸ்கூல் கட் வச்சுட்டுலாம் நிறைய டைம் பாலமதி போயிடுறேன், ஆனால் பகவதி அம்மா கோயிலுக்கு நிறைய டைம் வந்ததில்லை. ஏன்னா இது இருக்கிறதுலே ரொம்ப தூரங்க எங்கள் வீட்டிலேருந்து, ஓகேங்களா. வேலூர்லேருந்தே ரொம்ப தூரம் தான் இது. வேலூர்லேருந்து பார்த்தா இந்த மலை தான் தெரியும், அதுக்கு அடுத்தது அந்த வேலூர் சின்ன மலை தெரியும். இந்த மலை மேலேருந்து எல்லா மலையும் தெரியும், எல்லா மலையும் பார்க்க முடியும். அது தெரிஞ்சுப்பாங்க, அது திருப்பத்தூர் மலை, வாணியம்பாடி, பள்ளிக்கொண்டா, திருப்பத்தூர் மலை இது, ஓகேங்களா. பனி பெய்யுதுப்பாங்க. அது அமர்தி மலையும் இருக்குது அங்கே தான், ஓகேங்களா. அமர்தி மலையும் அங்கே தான் இருக்குது. அதான் அமர்தி மலையான்னு தெரில, அமர்தி மலையா பள்ளிக்கொண்டாவா திருப்பத்தூரான்னு தெரில. அவ்வளோ தூரத்துலேருந்து திருப்பத்தூர் மலை தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேலூர் சிட்டியில் தான் சவுண்டு உருன்னு ஒரு போர் போடுற சவுண்டான்னு தெரில. பரவாயில்லைங்க, ஐஃபோனு அப்டேட் பண்ணிட்டேன் நேற்று ஒரு அப்டேட் புதுசாக விட்டானுங்க, 27.3ன்னு. 3.3யா 3யான்னு தெரில. நேற்று புதுசாக ஒரு அப்டேட் விட்டானுங்க, அதாவது கால் விழுகுது. நேற்று புதுசாக ஒரு அப்டேட் விட்டானுங்க, அதுலேருந்து பேட்டரி நிற்காதுன்னு நினச்சேன், ஆனால் உண்மையாக சூப்பராக நிற்கிது. மேலே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர வரலும் நின்னா போதும். அதுக்கப்புறம் நின்னா நிற்கலண்ணா, கண்ணிலே குத்திச்சு ஏதோ ஒன்று, அந்த செடி கண்ணிலே குத்திச்சு, முள்ளு செடி. ஆஹா, அற்புதமாக இருக்குப்பா இடம். கல்லெல்லாம் எப்பட்றா அந்த காலத்தில் எடுக்குனீங்க? வேறு லெவலுங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. கூலி ₹1 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ₹1.50 கூலி அப்போவே. ஆஹா, அடுத்த குகை வந்துட்டேங்க. கல் அப்படி எதுன்னு வந்து கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா. எங்கள் ஊரில் இவ்வளோ அற்புதம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்ன ஒன்றா நடக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம், செம்மையாக இருக்குல்ல. இப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க அந்த காலத்தில். புசுன்னு வேணும்னா உன்னை நான் காப்பாற்றி தான் விட்டேனே, அப்புறம் உன்னை நான் பழிய வாங்கினேன். சாரப்பாம்பு, நல்ல பாம்பா சாரப்பாம்பான்னு கூட தெரியாது. இந்த காலத்தில் கட்டின மணிமண்டபம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா, எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்கள். சிமெண்ட் இல்லை, செங்கல் இல்லை, போயிட்டு களிமண்லேயே கட்டிக்கிறாங்க போல இந்த காலத்தில். வா, அற்புதமாக இருக்குதுங்க, வேறு லெவலில் அட்வென்ச்சர். நம்ம ட்ரெக்கிங் பண்ணிக்கிறோம், வேறு லெவலில் இருக்குதுங்க. ஒரு குகை பாரு, குகைக்குள்ளே குகை கேப்பு, ஏன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இடிஞ்சு வந்துடக்கூடாது கேப். அப்படிங்களா, அவ்வளோ அழகாக கட்டிக்கிறாங்க, வேறு லெவல். பாருங்கள், இதெல்லாம் கோயக்கா செடி, கோயக்கா, சீதாபலி. ஒன்லி ஒன் டேரெக்ட் கோயிலுக்கு போயிட்டு டேரெக்டாக வரப்போம், வேறு எங்கேயும் சைடில் சுற்றக்கூடாது, தொலைஞ்சி போயிடும். ஏன்னா இதெல்லாம் அப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைப்பாங்க, இப்போல்லாம் க்ளீன் பண்ணுறது இல்லை. அதனால் டேரெக்ட் டு டேரெக்ட், எங்கன்னா ஊர்ந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா யாரும் ஆள் இருக்காங்க பொழுதுதான், ஊருக்கு பெரிய மழை பாருங்க, யாரும் ஆள் ஏறுனுக்குறாங்க, சவுண்டு கேட்டேங்க. ஐயா நம்மளுக்கு டைம் பாஸ் கால் கச்சிச்சுங்க, நான் போர் வச்சுன்னு பேசின்னு போயிடுறேன். நாம பார்த்தேன் நம்மளுக்கு முன்னாடி யாரோ போயின்னுக்குறான், இங்கே ஒரு கோயில் இருக்கு பார்த்துட்டேன், ஜாலி ஜாலி ஜாலி. ஓ போகிறாங்களோ, ஆமாம் போயின்னு. ஆஹா, அமைதியாக இருக்குங்க இயற்கை.
சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சவுண்டு கேட்குதுங்களா? யாரோ வராங்க. ஓ, இதில் ஏறணுமா அப்போது? இது ஒரு அருள்மிகு பகவதி அம்மன் கோயில். நான் கோயில் இப்படி தான் போகணுமா? ஆ, ஓகே. ஆ, ஷூட்டிங் எடுக்கிற தேவையான எல்லா இடமும் இருக்கா. அமைதியாக வந்து உட்காந்து எல்லாம் போகிறது. அமைதியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. வந்து உட்காந்துலாம் அமைதியாக கம்முன்னு தியானம் பண்ணுக்கலாம். யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சூப்பராக இருக்குது. உண்மையாக ரியலாக வேறு லெவல் மழைலாம். கற்பூரம் வாங்க தான் வந்துட்டேன். அம்மனுக்கு வந்து கற்பூரம் ஏற்றிடலாம். எதுவுமே வாங்கலைங்க. தண்ணி எடுத்துன்னு வரல, கற்பூரம் எடுத்துன்னு வரல, கையை வீசி நான் பாட்டுன்னு வந்துட்டேன். சார்ஜ் வேறு 50% தான் இருக்குங்க. 94% இருந்துச்சு, 50% தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து மேலே போயிட்டு கீழே வந்துடணும், இல்லைன்னா அப்புறம் வீடியோ கட் ஆகிடும். இங்கே ஒரு சிவன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே, எல்லோரும் நல்லா இருக்கும். அம்மாடி குத்துச்சுராம்பா சாமி. திம்முவ துண்டு முள்ள வந்தாலும் எவ்வளோ ஷார்ப்பாகுது பார்த்தீங்கன்னா. எல்லோரும் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். ஆனால் என்னையாவது காப்பாற்ற மாட்டாங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலத்து கையில் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கே பண்ணுறாங்க? இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமா? எங்கள் ஊரில் எடுப்பேன். அம்மா தாய் எல்லாரையும் காப்பாற்ற மாட்டாய். உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காது. கிளாரிட்டியாகவே இல்லையா? அம்மா ஒரே ஒரு செல்ஃபிமா. கண்ணு திறந்து பார்க்குறாங்களா? என்னடா இது? ஆமாண்டா, அம்மன் கண்ணு திறந்து பார்க்குறாங்களா? எங்கடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓஹோ, பயங்கரமாக பார்க்குறாங்கப்பா. இப்போ சரியாகிறாங்க பாருங்க. சூப்பராக இருக்கிறாங்க அம்மா. அம்மா தாயே. ஓ, பின்னாடி ஒரு அம்மன் இருக்கா? அதை பார்க்கவே இல்லை. மெயின் அம்மனை பார்த்துட்டு பின்னாடி அம்மன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கவே இல்லைங்க. அவங்க உட்காண்ட்ருக்கதே தெரிலங்க. வா அடி. என்ன அதுன்னு தெரியல. கேமராவு கம்பி மறையுதா? இப்போ தெரியுறாங்க. முன்னாடி ஒரு அம்மன் பார்த்துனுங்கிறாங்க. ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஒரு சிவன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, குட்டி சிவன். அம்மா தாயே, எல்லாரும் நல்லாயிருக்கும், எல்லாரையும் காப்பாற்று. மேலே சீலிங்லாம் கொஞ்சம் இடிக்கிற கண்டிஷனில் இருக்குது, தெரியுதுங்களா? நம்மகிட்ட காசு இருந்தால் நம்ம ரெடி பண்ணலாம். நம்மகிட்ட காசு இல்லை. நம்மளே காப்பாற்றுறதுக்கு கடவுள் தான் வரணும். குட்டி எலி
50% தான் இருக்குது. வாங்க போ. பார்த்தீங்களா, செப்பலை விட்டுட்டு நான் பாருன்னு போயினுக்கிறேன் ஷூவை. ஏதோ கலகலன்னு கலகல கண்டென்ட் கிடைக்கலைங்களா? இப்படிக்கா ஒரு வழி போகுது. அந்த மலையை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? இப்படிக்கா அது ஒரு வழி போகுது. அவள் இல்லாத இடத்துக்கு தான்டா போகுது. இன்னொரு தண்ணி தேவையான இடத்துக்கு போக மாட்டேன். செமையாக இருக்குங்க மலை. வா, சூப்பராக இருக்குங்க. அப்படி போய் வரணும், இப்படியே போயிடும். சீக்கிரமாக மேலே போயிட்டு சீக்கிரமாக கீழே இறங்கிடலாம். ஆனால் சார்ஜ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஓடு 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 ஓடு. இங்கே என்ன இருக்குது? இது இடிஞ்சு போகிற கண்டிஷனில் இருக்குது. இங்கேயும் ஒரு கோயில் இருந்துருக்குங்க. ஓகேங்களா, கோயில் இருந்துருக்கு. மேலே தண்ணிலாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ போய் அதை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஓடும் ஓடும் ஓடோடி போகிறேன். ஆமாடி, அவ்வளோ பெரிய மலடா சாமி. இந்த செடி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒன்றும் இல்லை, கையில் சும்மா தேய்ச்சா போதும், ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம 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 நம்ம. ஐயோ, சாமி இருக்குங்க. யாரோ பூ வச்சு கும்பிட்டுருக்காங்க, நான் தெரியாத தொட்டு கும்பிட்டுனுங்க. இங்கே ஏதோ சாமி இருந்திருக்கு போல. சரி, பரவாயில்ல, தொட்டு தானே கும்பிட்டேன், நம்ம எதுவும் தப்பாக பேசலை. ஆமாம், குருவும் முடியாது அந்தனால மூச்சு வாங்குது. பட்டக் 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 பட்டக். ஐயோ, என்னடா பாலமதி மலை இங்கேருந்து தெரியும், க்ளீனாக தெரியும். இது ஒரு ரூட்டு போகுது, அது ஒரு ரூட்டு போகுது. எந்த ரூட்டு போகுதுன்னு தெரியல. இதில் பாருங்க, அந்த காலத்தில் வழியே இல்லை, இப்படி வச்சு தான் ஏறணும். ஸ்டெப்ஸ் இதுதான், இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த மலை. முருகர் கோயிலில் பாட்டு பாடுதுங்க, அந்த ஒரு கல் மட்டும் எப்படி நிற்கிது பாருங்க. ஐயோ, அது தெரிஞ்சு பாருங்க, தண்ணி டேங்கு சவுந்துடு. என்னடா அது? அதான் நினைக்கிறேன், அங்கே தாங்குது என் வீடு. கீழே கால் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, பிடிச்சி ஏறத்துக்கும் இடம் இல்லை. ஏய், வழுகுதுடா டேய். ஷூ கட்டிடுவோமா? ஐயோ பெருமாளே, அப்படா ஏற்றடா. என்னடா செங்குத்தாக போயினுக்குது. அதுலேருந்து பிடிமானமே இல்லைங்க. பாருங்க, வெறும் ஸ்டெப்ஸு தான். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்துட வேண்டியதான். இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. பாருங்க, அழகாக இதில் சின்னதாக செதுக்கி அதை கிரிப்னஸ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது வழுக்கும், செப்பல் போடலன்னா வழுக்காது, ஷூ போடலன்னா வழுக்காது. ஆனால் கால் கொதிக்கும். அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இதெல்லாம் பரவாயில்ல, பிடிக்கிறதுக்கு வாட்டமாக இருக்குது. இதுவே சில டைம் வழுக்கும். ஒருத்த கையில் ஃபோனை பிடிச்சின்னு ஒருத்த கையில் செல்ஃபி எடுத்துன்னு வீடியோ எடுத்து போக முடியுமானா என்னால் மட்டும்தான் முடியும். குரங்கு இருக்கிறதுக்கு அறிகுறி வந்துச்சு, தெரியுதுங்களா? இந்த வேலூர் சிட்டி. பகுதியமாக இது பாலமதி மலை, தெரியுதுங்களா? இதுதான் பாலமதி மலை முருகர் கோயில்.
அதான் பழமதி முருகர் கோயில். பார்த்துங்க பார்த்துங்க பார்த்துங்க, முருகர் கோயில். சிவன் இப்போ புதுசாக வச்சுக்கிறாங்க. அப்படியே வேலூர் சிட்டி. இதுதான் இருக்கிறதுல வேலூரில் ஹையஸ்ட் மலையானா அப்படி இல்லை, அது ஒரு மலைகரம், அது ஒரு மலைகரம், அது ஒரு மலை, அது ஒரு மலை, இது ஒரு மலை. சிவபெருமானே எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. நம்ம வந்து பாருங்கள் அந்த கோயிலில் பாருங்கள், கரெக்டுங்களா? அந்த கோயில் தான் அது. அங்கே இருந்து தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். எங்கள் வீடு இங்கேருந்து பார்த்தா அது ஒருத்தருக்கு பாருங்கள். நம்ம அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்காக வந்தோம் பார்த்தீங்களா? எங்கடா இது? திடீர்னு ஜூம் பண்ணால் தெரிய மாட்டேங்குங்க, வெயிலுக்கு ஒன்றுமே தெரில. அதை எடுத்து பாருங்கள், அதான் போலீஸ் குவார்ட்டர்ஸ். இப்போ நம்ம அந்த பக்கம் தான் வந்தோம். சரி வாங்க போ, லேட்டாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். மேலே ஒரு அம்மன் வந்து உள்ளே மலை மேலே இருக்கான். தவறி இருந்தால் கூட ஒன்றுமே தெரியாது. ஜாலியாகுது. வெற்றிகரமாக அம்மனை பார்க்க போகிறேன், சந்தோஷமாக இருக்கு. வெற்றிகரமாக அம்மனை பார்க்க போகிறேன், சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ பெரிய மலை பார்த்தீங்களா? அதிகமாக வந்து அந்த ஸ்டோனில் நிற்கிது. அதிகமாக அந்த தூணில் நிற்கிது. அங்கே யாரோ கல் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதான், இதுக்கப்புறம் பாதை இல்லை. எதோ எழுதிக்கிறாங்க, என்ன எழுதிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா சில்லுன்னு இருக்குது நேரம், உண்மையாக சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதுள்ள பாருங்கள், மலைக்கு நடுவில். வா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. போகலாம், தெரியாதனமாக ஊன்னா கூட நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு யாரும் இல்லை. அந்த காலத்தில் கல் எப்படி வந்து நிற்குது பார்த்தீங்களா? செம்மையாக நிற்குதுல்ல பாறை, இவ்வளோ பெரிய பாறை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய பாறை பாருங்க பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய பாறை வந்து எப்படி நிற்க வச்சுக்கிது, அதாங்க அதிசயம். ரெண்டு மைக்கும் ஒர்க் ஆகுது, பார்த்துட்டேன். இங்கே வழி போகுது. வா அடா அடா, அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அது உள்ளே ஏதோ வரைஞ்சிக்கிறாங்க, அந்த காலத்தில் எப்படின்னா இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆஞ்சநேயர் நிறைய பேர், நம்மளை போனால் கடிச்சிடும். இதுலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, சாமி இருந்துச்சு போடுறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதில் கல் பகவதி அம்மன், இந்த பக்கம் 2.5 கிலோமீட்டர் தான், 242 கிலோமீட்டர். இந்த பக்கம் இது பாருங்கள், ஆஞ்சநேயர் பாதங்க பார்த்தீங்களா? இந்த பக்கம்லாம் வரும்போது நம்மளுக்கு தெரியும்
ஓ, ஓகே ஓகே. ஐயோ சப்பல், சாரி அம்மா, மன்னிச்சிருங்க. அம்மா பாதமா ஆஞ்சநேயர் பாதமான்னு தெரில. அம்மா எல்லோரும் நல்லா இருக்கும். ஆஞ்சநேயர் பாதமா அம்மா பாதமான்னு தெரில, வேறு லெவலில் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த இதில் தான் வந்து நிறைய வந்து அந்த காலத்துலேயே வந்து இந்த பாருங்கள் எழுதப்பட்டிருக்கு, இதெல்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக. இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கும் குரங்கு. இந்த தண்ணி தான் சொன்னார் அவர். இந்த தண்ணியாக இல்லை வேறு தண்ணி இருக்குன்னு தெரில. அந்த அம்மா வந்து குளிப்பாங்க, கால் பற்றிக்குதுங்க வத வத வதன்னு. இந்த இடம்லாம் வந்து குரங்கு வந்து குளிக்கும், ஊற்று வரும். இதெல்லாம் ரியலாக ஊற்று வரது மீன் ஆழம் இருக்குது, இதில் பயங்கரமாக ஆழம் இருக்குது. ஆனால் கால் பற்றிக்குதுடா, சப்பல் ஷூ போட்டு வந்துடும். ஐயோ கால் சுடுதுங்க, பயங்கரமாக சுடுது. பாபாவின் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அது எடுத்து பாருங்க, அதான் வந்து பகுதியம். இது பாலமதி, பகுதியமானே வருது பாலமதி முறை. இங்கே பாருங்க ஆஞ்சநேயர் வந்துட்டான் பாருங்க. டே குட்டி பையா, இது அவனோட தண்ணிங்க, அவன் குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க. நம்மளோட குடிக்கிறதுனா குடிக்கலாம், கலங்களாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுலேருந்து தான் நம்ம வந்தோம், அப்படியே வந்து அதில் வந்து அதுக்குள்ளே வந்து இப்படி வந்துடுறோம். சூப்பராக இருக்குது, தண்ணி தான் கொஞ்சம் கலங்களாக இருக்குது, ஓகேங்களா, அது மட்டும்தான். இதில் தான் நம்ம குளிப்பாங்களான்னு தெரில. நம்ம குளிக்கிற இடம் இதான்னு சொன்னார் அவர். ஏறாங்க உருன்றான், எங்கடா உட்காந்துங்க தண்ணிக்குள்ளே உருக்குன்னு வேறு, பயமாக இருக்குது. தவக்கலை தான் நிறைய இருக்குது, மீனும் இருக்குது தவக்கலையும் இருக்குது. சரி நம்ம போவாங்க, சரி டைம் வேஸ்ட் பண்ணலாம். அது உள்ள விநாயகர் கோயில் இருக்குதுங்க, அது உள்ள போகலான்னா ஊறப்பட்ட குரங்கு இருக்குது, ஆஞ்சநேயர். இதில் யாரும் இறங்கக்கூடாதுன்னு கல் போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் இறங்கி குளிப்பாங்க போல இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி, இதில் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். போயிடுச்சு குரங்கு கீழே இறங்கி, அதை போய் நேரமா உன்னை ஒன்றும் பண்ணல, உருன்னு அது, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், வாயை தந்துன்னு போகிறேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, நீ கவலைப்படாத. நீயும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் தான்டா. நான் உன்னையிலிருந்து நான் வந்தேன். அது வரைக்கும் இருங்க விநாயகர் கோயில். ஆஞ்சநேயா ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆஞ்சநேயா, அந்த விநாயகரை மட்டும் பார்த்துட்டு போயிடறேன் ஆஞ்சநேயா. பார்த்தீங்களா இன்னும் அழகாக போஸ்ட் கொடுத்துன்னுக்குறான், அவனுக்கு அவனே பேன் பார்த்துக்கிறான். அதான் விநாயகர் கோயில்னு போட்டுக்கிறாங்க பாருங்க, அதான் விநாயகர் கோயில் அங்கே இருக்குது பொழுது. ஆனால் எங்கே இவன் நவுந்தானா சாமி கும்பிட்டு போயிடலாம். டேய் என்னடா பண்ணுக்கிற அமகலம், நான் சாமி கும்பிட்டு போயிடுறேன்டா. அங்கே பாருங்க மேலே ஒருத்தன் எட்டி பார்த்துக்கிறான் பாருங்க, அங்கே ஒருத்தன் எட்டி உட்காந்துக்கிறான் ஆஞ்சநேயா. அங்கே ஒருத்தன் பத்துனுக்குறான், எல்லாம் நிழலுக்கு நல்லா பத்துனுக்குறாங்க. டே ஆஞ்சநேயா கொஞ்சோண்டு வழி விட்றாங்க, சாமி கும்பிட்டு போயிடுறேன்டா. விட மாட்டியா? சரி போடா. இங்கே போடுறா இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க, இவங்கள பயமாக இல்லாமல் உட்காந்துக்கிறேன், நான் பார்த்துன்னுக்கிறேன். பரவாயில்ல, யாரும் எதுவுமே பண்ணலங்க, அதாங்க அதிசயம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு என்னை குறுகுறுன்னு பார்க்குறான். ஜெய் ஆஞ்சநேயா. என்னை வழி விட்டினா கொஞ்சம் சாமி விநாயகரை பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன், வழி விட மாட்டான் போல. சரி நம்ம போகலாம் வாங்க, டைம் ஆகுது, நம்ம போகலாம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா அப்போ செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா ப்ளீஸ் போய்டும். எல்லாம் குகை பார்த்துட்டேன். இதான் கல்தி சித்தர் பீடம் அது. ஓகேங்களா, சித்தர் பீடம். அந்த அம்மா இங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
இங்கே கூட யாரும் இன்சல் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே கூட ஏதோ கோயில் இருக்குங்க. கோயில் இந்த இடத்துல இருக்கா போடாது. இல்லை, வேறு எதுவும் இல்லை இதில். இந்த பக்கம் மலைக்கு ஏதோ வியூக்கு போகுது போலது. அது வேணால் போய் பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டு ஓகேங்களா, அதெல்லாம் வியூ பாயிண்ட் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். வா சரியா இருக்குறாடி, எங்கள் ஊராடா பிடிக்குது. அடா 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 அடா, அற்புதம் நிறைஞ்ச ஊர்றா. எங்கள் ஊர்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குறா. ஒன்றுமே கிரேட்ரா. இந்த பக்கம் ஏதோ போகுதுங்களே, கல் கல். இந்த பக்கம் ஏதோ போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ எதனா இருக்குதானே இல்லையே. இதான் அந்த கோயிலுக்கு தான் இப்படி போகிறதுக்கு வழி போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பகவதி அம்மன். ஓ, அந்த மலை மேலே இது மேலே போகிறது கல். ஓகே ஓகே, அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி போடுறது இது. ஷூ ஃபுல்லாக அது ஒரு மாதிரி ஏறிட்டு இருக்குதுங்க. ஓ ஓ, இங்கே ஒரு குகை போகுது. நிறைய அதிசயம் இருக்குங்க. எங்கள் ஊரில் இவ்வளோ அதிசயம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரே ஆள், நான் தனியாக வந்துனுங்கிறேன். பயமாகவே இருக்குது. இவ்வளோ பிளேன் அழகாக இருக்குங்க. வா, செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஜில்லுன்னு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. அங்கே பாடுறா, அது ஒன்றா எடுத்துன்னு வந்து அந்த கல்லை ஒலிக்க வச்சுக்கிறான்டா. ஒரு லெவலில் இருக்குறாடி, சீரியஸாக. ஓ, அப்படி வரக்கூடாதுன்னா இப்படி வர வச்சுக்கிறாங்க. ஓ, மலை மேலே போகிறத கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆப்பா, பகவதி அம்மன் ஸ்ரீ பன்னீஸ்வரம். படிக்க தெரியல, தகராறாக படிக்கிறேன். ஆமாம் தாய், எல்லோரும் நல்லா இருக்கும் தாய். ஏன் வீடியோவில் மட்டும் க்ளீனாக தெரிய மாட்டோம்? அம்மா அழகாக இருக்காங்க. அம்மாவே கண் வச்சிட்டேன் நான். அம்மா தாய், எல்லோரும் நல்லா இருக்கணும் தாய். கோயில் அப்படி தானே சுற்றி வரும், நீ என்னடா வித்தியாசமாக சுற்றினுற? கொயக்கா செடியா சீத்தாப்பழி செடியான்னு தெரில. அடேங்க அப்பா, என்ன ஒரு வியூடாடி. வாடி, அப்படியே வேறு லெவலில் வியூவாக இருக்குது. கால் தான் பற்றிக்குது, பயங்கரமாக பற்றிக்குது. வெயிலில் 1 மணிக்கு வீடியோ எடுத்துனாருன்னா அது நான் மட்டும்தான்டா, என்னால் தான்டா முடியும். ஒரு இடத்துலையும் ஒரு அதிசயம் இருக்குங்க.
வந்து பகவதி அம்மா மலையா இது. ஓகேங்களா. அடி இது மேலே ஏதோ போகுது, ஆனால் போகலாமா நம்மன்னு தெரியல. பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு வேலை வீடு எடுத்துன்னு பிடிச்சின்னு ஏறுறாங்கன்னா கஷ்டமாக போயிடும். அதான் வழி வச்சுக்கிறாங்க. அம்மாடி ஃபோனை வைக்கிறது கூட இடம் இல்லைங்க. நடந்து எப்படியா நான் வச்சு கூட பார்க்கணும். இந்த பக்கம் ஏதோ ஸ்டெப்ஸு போகுது. அவர் ஏதோ கோயில் இருக்குதுன்னு நிறைய, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. தண்ணி பயங்கரமாக தாக்கெடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மேலே எதனா கோயில் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா கோயில் இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். இந்த பக்கம் வழி போகுது, அப்படி போய் அப்படி மேலே போகுது, போய் வரும். அப்படி போய் மேலே எது போகுது தெரியாத இடத்துக்கு போய் மாட்டிக்கணும். அதெல்லாம் தெரியக்கூடாது. யாருன்னா கூட வந்தால் ஆளுலாம் பயமாக போகலாம். இதுவே பயங்கரமாக இருக்குது. கால் வழி கொட்டுச்சு, இல்லை வாரி கொட்டுச்சுன்னா எப்படி இந்த எண்ணெய் இப்படியே குடிச்சு வச்சு அதான் அப்போவே அந்த காலத்தில் கடப்பாறை போட்டு நடந்துக்கிறாங்க. சூப்பராக இருக்கும். படமே எடுக்கலாம் பொழுது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு படமே எடுக்கலாம் பொழுது சரியாக இருக்கு. முகம் வழியே காணும், எப்படி போகிறதுன்னு கூட தெரியல. வந்த வழிக்கே வந்துடலாம், அந்த இடத்துக்கே வந்துட்டு திரும்பி மழை எப்படா போட்டுது, வழியே காணும். வந்த இடத்துக்கே திரும்ப வந்துட்டேன். கோயிலுக்கு வேறு வழி எதனா போகிறதுக்கு. ஆனால் நாங்கள் அந்த கோயில் வரலாம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்குன்னாரு அவர். அதுக்கு போகிறதுக்கு வழியை காமிட்டான் வழியா. அவ்வளோதானா? இவ்வளோ தான் பக்கம் வைமா மேலையா கிருகிருன்ற தலைவா கிருகிருன்று ஐயோ இருக்குது பாருங்கள். ஆனால் வழி எப்படின்னு தெரில. இந்த இடத்துல தண்ணி இருக்கும் நினைக்கிறேன், கண்டிப்பாக இருக்கும். பள்ளம் இருக்குல்ல, கண்டிப்பாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து போமா. வர ஐயோ ஆஞ்சநேயர் வராரு, கச்சிருவாரா? நம்ம அவர் பேச்சு போகிறதில்ல, அவர் நம்ம பேச்சு வராமல் இருந்தால் சரி. என்ன சொல்கிறது?
அதுவும் கரெக்டு. போகலாம். தண்ணி குடிக்க போதுங்க. தண்ணிக்கு தான் தெரில. கீழே இறங்கி போயிடலாமா? பாதல சக்கடா அங்கே போகுதுடா, வழி இல்லைடா, தவறி இருந்தால் கூட தூக்கிறதுக்கு ஆள் இல்லைடா. போதுங்க அது பாட்டுன்னு இறங்கி பக்காவாக போயினே இருக்குது. வா சூப்பராக போகுதுங்க, வேறு லெவலில் போயினே இருக்குது. கல் எப்படிலாம் நிற்கிது பாருங்க. பாருங்க, அதான் கோயில். நான் எப்படி போகிறதுன்னு வழி தெரில எனக்கு. இதுதான் பாதையான்னு கூட தெரில. ஒரு மேலே போய் பார்த்துட்டு வைப்பா, நல்லாயிருக்கும் சூப்பராக அப்படின்னாரு. வழியே இல்லைங்களே, எங்கே போகிறது நான் மேலே? வழி தெரிஞ்சால் தானே போகிறதுக்கு. நம்மனா ஆஞ்சநேயரா வழி ஏறி போகிறதுக்கு சொன்னா இல்லையா? தண்ணி இப்போ பாருங்க. நம்ம ஒரு வேளை எங்கே குளிப்பாங்களா தெரிலங்க, தெரியாது. நம்ம பாட்டுன்னு சொல்லக்கூடாது. சூப்பராக தண்ணி. எப்படி போய் மூண்டு குடிப்பீங்க? வாட்டர் பாட்டிலும் இல்லை, மூண்டு குடிக்கிற தண்ணி தாகமாக தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு இடம் இல்லை, எப்படி இறங்கி குடிப்பீங்க? நல்லாயிருக்கும். இது ஊற்று வர தண்ணி தான், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக இருக்கும் அந்த தண்ணி, வேறு லெவலில் இருக்குது. எப்படி மேலே போகிறதுன்னு தெரில, வழி தெரில. அப்படியே ஏற வேண்டியதானே? ஆஞ்சநேயா வழி காட்டுப்பா. நான் இங்கே சோறு கடைக்கலன்னு இப்போ செத்துனுக்கிறேன், உனக்கு வழி காட்டுன்ற. இப்படி ஏற முடியாது, அப்படி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். என்னதான் ஒரு பாட்டில் தண்ணியாக எடுத்துன்னு வந்துருப்பேன்டா. கையில் கேஷ் வரும் 20 ரூபா தான் இருக்குது. பெரிய அமௌண்ட் வச்சுருக்கிறேன், இதான் பாதைன்னு நினைக்கிறேன். ஏறுற வரலாம் ஏறுவோம். எது வரலாம் ஏற முடியுதோ ஏறி சாமி பார்க்கணுன்னு